இன்றைக்கி கதம்ப சாம்பார். அதுக்கு 10 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் எல்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு, கடாயில் 4 மிளகா வத்தல், 2 கடலைப்பருப்பு, தனியா, ஒரு துளி வெந்தயம், துளி பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம் எல்லாம் வறுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெயை விட்டு 2 கடுகு, 2 வெந்தயத்தை தாளித்து கொட்டி, இந்த காயை அலம்பி அதில் போட்டு நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா புளியை கரைச்சி கூட்டி வச்சுருக்கிறதையும் தூக்கி கொட்டினா நல்லா காய் வெந்துடும். சாதத்தோட பருப்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பில் இந்த வறுத்து அரைச்சதை கொட்டி இறக்கினா கதம்ப சாம்பார். நமக்கு என்னெல்லாம் காய் பிடிக்குமோ அந்த காயெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார். இது ரைஸ் 1½ கப்பு அரிசி, 4½ கப்பு ஜலம் ரைஸ். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால திருவாதிரை களிக்கு 1 கப்பு அரிசி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு 2½ கப்பு ஜலம் விட்டு நல்லா தண்ணி கொதிச்சோன்னே அதில் வெல்லத்தை போட்டு கரையை விட்டு வெடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அந்த தண்ணி அதிலே ஊற்றி கொதி வாங்கி இந்த வறுத்து பொடி பண்ணி வச்ச நொய்யை அதில் கொட்டி நல்லா கிண்டி கீழே இறக்கி வச்சு தேங்காய், முந்திரி வறுத்து போட்டு ஏலக்காய் போட்டு கிளறி விட்டோம்னா வெந்த துவரம்பருப்பு 3/4 வேக்காட்டில் வேக வச்சு புழிஞ்சு வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறினா திருவாதிரை களி. இன்றைக்கி திருவாதிரை களியும் கதம்ப சாம்பார் சாதம் இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.